ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேட் எக்ஸாம் 2027க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை ஐஐடி மெட்ராஸ் வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, என்னைக்கு ஆல் டிக்கெட் விடுவாங்க, அண்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எந்தெந்த டேட்டில் நடக்கும், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கேட் எக்ஸாமை பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கான சிலபஸ், உங்களுக்கு எக்ஸாமுக்கு பேட்டர்ன் எப்படி, அண்ட் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் எப்படி நடக்கும், அண்டு எல்லாத்த பற்றியும் கேட் எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எந்தெந்த ப்ராசஸ்லாம் நடக்குது அந்த டேட்டு மட்டும் நான் இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கேட் எக்ஸாம், கேட் எக்ஸாம்னா என்னென்னு பார்த்துடலாம். அண்டு இந்த எக்ஸாம் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கேட் எக்ஸாமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, ஐஐடி குவஹாத்தி, ஐஐடி அந்த மாதிரி நிறைய ஐஐடி இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் இருக்குது. அந்த ஐஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயராக மாற்றி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க ஐஐடி மெட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி குவஹாத்தி அந்த ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பென்னுலாம் எதுவும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தொடர மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஐடி அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி, ஐஐஎஸ்சி பெங்களூரில் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குது. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து எம்இஓ, எம்டெக்கோ இல்லை எம்எஸ் ரிசர்ச் இந்த மாதிரிலாம் படிக்கணும்னா அதுக்கு கேட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த கேட் ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் உங்களால் சீட்டு வாங்க முடியும். அண்டு பிஎஸ்யூ ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டு இந்த எக்ஸாம் ஸ்கோரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு கூட நீங்கள் வாங்கலாம். பிஎஸ்யூன்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து ஜாப் இருக்குது. அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம் மூலயமா தான் நிறைய ஜாபுக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணி ஜாப் மூலயமாவும் போகலாம். கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் கம்பெனி சைடும் போனீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கூட போனீங்கன்னா கூட கேட் எக்ஸாம் நீங்கள் ஸ்கோர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலாம் கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் தான். அண்டு நீங்கள் இந்த கேட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறப்ப உங்களுக்கான சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அந்த டொமைனில் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிடுவீங்க. ஏன்னா கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியில் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணியே தான் சிலபஸ் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கேட் எக்ஸாமை நீங்கள் படிச்சீங்கனாலே நீங்கள் சின்ன பேசிக் கான்செப்ட் எல்லாமே மறந்து போயிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடலாம். அண்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். இந்த எக்ஸாம் மெயின்லி இதுக்கு தான் யூஸ் ஆகுது. அண்டு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட இந்த கேட் எக்ஸாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு டான்செட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேர்த்துப்பாங்க. ஆல்சோ நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட் எக்ஸாம் மார்க்ஸ் வச்சும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரலாம். ஆனால் நிறைய கவர்மெண்ட் காலேஜ்லையும் நீங்கள் சேரலாம். ஐஐடி, என்ஐடி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் சேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர் வந்து ஒரு வேலிடான ஸ்கோராக இருக்கும். அண்டு நீங்கள் இந்த கேட் ஸ்கோர் மூலியமாக போனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 12,400 ஸ்டைஃபண்டோட நீங்கள் படிக்கலாம். இப்போ நீங்கள் எம்இ, எம்டெக் அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 2 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,400 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நமக்கு கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நீங்கள் பிஹெச்டிலாம் பண்ணுறீங்கன்னா, டைரக்ட் பிஹெச்டிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்டைஃபண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதான் ஜென்ரலாக கேட் எக்ஸாமை பற்றியான ஒரு டீட்டெயில்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட் 2027க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14th August 2026 ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 21 September 2026 மண்டே. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 14 Augustலேருந்து 21 Septemberக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். க்ளோசிங் டேட் ஆஃப் எக்ஸ்டெண்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒருவேளை நீங்கள் 21க்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். இந்த எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1000.
நீங்க ஒருவேளை 21க்கு மேல நீங்க கட்டுறீங்கன்னா, நீங்க அப்ளை பண்றீங்க மறந்துட்டீங்க இல்ல 21க்கு மேல அப்ளை பண்றீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1500 போடுவாங்க. அதே நீங்க ஜெனரல் அதாவது ஓபிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாரி கேட்டகரியில இருந்தீங்கன்னா, பிசி இந்த மாரி கேட்டகரியில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா 2000. அதே நீங்க எக்ஸ்டெண்ட் ஆயி நீங்க பே பண்றீங்கன்னா, உங்களுக்கு 2500 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டேட் ஆஃப் கேட் 2027 அப்ளிகேஷன் ரெக்டிஃபிகேஷன். நீங்க அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எதனா அதுல வந்து எதனா சேஞ்ச் பண்ணணும். நீங்க எதனா தப்பா குடுத்துட்டீங்க. நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, 14th அக்டோபர் 2026 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பண்றப்பயே உங்களோட சிட்டி எல்லாமே வந்து குடுத்துருவீங்க. எல்லாம் எந்தெந்த சிட்டி நீங்க சூஸ் பண்றீங்களோ எல்லாமே குடுத்துருவீங்க. ஒருவேளை நீங்க நெறைய எதனா சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த 14th அக்டோபர்லேருந்து 21 அக்டோபர் வரைக்கும் டைம் தராங்க. இந்த டேஸ்க்குள்ள நீங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிட்டி அலாட்மென்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 4th ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சிட்டி அலாட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டுருக்காங்க அப்படின்னு உங்க மெயிலுக்கே வந்து மெசேஜ் வந்துரும். அண்ட் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு டேட் சொல்லல. ஹால் டிக்கெட்ட தான் கேட்ல அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வரும். உங்களுக்கு கேட் 2027 எக்ஸாமினேஷன் எப்பலாம் நடக்கும்னா, 6th பிப்ரவரி, 7th பிப்ரவரி. சாட்டர்டே, சண்டே கேட் பொறுத்தவரைக்கும் சாட்டர்டே, சண்டே தான் நடத்துவாங்க. 13th பிப்ரவரி, 14th பிப்ரவரி, 20th பிப்ரவரி, 21st பிப்ரவரி. இந்த 6 டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு எந்த டேட்ன்னு உங்க அட்மிட் கார்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி வரும். உங்களுக்கு எந்த டேட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னு உங்களோட அட்மிட் கார்ட்ல இப்ப சிஎஸ்சியா இருந்தா அதுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க. ஒரு வேள 13ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம். அது எந்த டேட்ன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இந்த டேட் படி தான் நடக்கும். உங்களுக்கு ரிசல்ட் எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 19th மார்ச். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, போன டைம் இந்த டேட் படி தான் நடந்திருக்கு. அவங்க குடுத்த டேட் படி தான் நடந்திருக்கு. ஐஐடி குவஹாத்தி. இந்த டைமும் டேட் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதுபடி தான் நடக்கும். ஒரு சில டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி போலாம். அப்படின்னா அட்மிட் கார்டு டேட் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் டேட் இருக்கும். இந்த டேட்ட நீங்க வச்சே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பரேஷன நீங்க ஸ்டார்ட் பண்ணி, இந்த டேட்குள்ள கரெக்ட்டா உங்களோட பிரிப்பரேஷன நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இமெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நோட்டிஃபிகேஷன் கேட் எக்ஸாம்னா, அவங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இமெயில்ல தான் அனுப்புவாங்க. ஒருவேளை நீங்க எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும், நீங்க அப்ளிகேஷன்ல எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும், அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. நீங்க இந்த ஃபைல சரியா வைங்க, இல்ல இந்த மாரி கரெக்ட்டா பண்ணுங்கன்னு. நீங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா, என்ன மெயில் வந்தாலும் அத பார்த்துட்டு, அத கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான கேட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இந்த டேட் படி தான் நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நான் சிலபஸ் அண்ட் கொஸ்டின் பேட்டர்ன், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க்